பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல பாருங்க. 250 ரூபால இருந்து இது வந்து ஸ்டார்டிங். நம்ம பார்த்தோம்ல தமிழில் பார்த்துருப்பீங்க, 250 ரூபால இருந்து ஸ்டார்டிங் சொல்லிட்டு இதுதாங்க. 250 ரூபால இருந்து இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்கிங்க்கு தேவையான செம்பு பித்தளை, இது எல்லாமே வந்து இங்க எந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டு இந்த இடம் தான் சொன்னாங்க. சரி கொஞ்சம் பாத்திரம்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக வந்திருந்தேங்க. ஸோ இங்க வந்து பார்க்கலாம் எவ்வளோ பாத்திரங்கள் கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு பொருளுமே பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொன்றுமே பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். சார் நம்ம ஷாப் எங்க சார் இருக்கு மதுரையில? ஷாப் வந்து மதுரையில புது மண்டபம் சொல்லிட்டு அது உள்ள 154 டோர் நம்பர். ஓகே சார். அதை விட்டோம்னா இங்க இது நம்ம இருக்கிறது இப்போ குடோன். ஓகே சார். இது வந்து நவீன் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே சார். உங்க நேம் என்ன சார்? துரைராஜ். நம்ம கடை நேம் ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸ். ஓகே சார், சூப்பர் சார். நம்மள்ட்ட வந்து குக்கிங் யூட்டென்சில்ஸ் வந்து பிராஸ், பிரான்ஸ், காப்பர். ஓகே. இது போக வந்து லேம்ப் ஐட்டம்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே, சாமி சிலைகள் இது மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேங்க சார். பிரைஸ்ல என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? ஒரு பாத்திரம், குக்கிங் பாத்திரம்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? மேடம் பிராஸ்ல எடுத்தீங்கன்னா குக்கிங் யூட்டென்சில் வந்து 850 இருந்து ஸ்டார்ட் ஆகி 3000 வரைக்கும் இருக்கு. ஓகேங்க சார். பிரான்ஸ்ல எடுத்தீங்கன்னா 1150 இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சைஸ் வரையா இருக்கு. ஓகேங்க சார். ஓகே. இப்போ நம்மள்ட்ட வந்து பிராஸ், பிரான்ஸ், வார்ப்பு. பிரான்ஸ், வார்ப்பு எல்லாமே செப்பரேட்டா என்னென்ன ஐட்டம்ஸ், என்னென்ன சைஸஸ் இருக்கு எல்லாமே வெரைட்டி அப்படியே பார்க்கலாமா சார்? ஓகேங்க சார். நம்ம பார்க்க போறது பிரான்ஸ்லயே வார்ப்பு பிரான்ஸ்னு சொன்னாங்க. ஓகே. இதுதான். வாவ், அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்ல வெயிட், செம்ம வெயிட். நம்ம அடிக்கனமான பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கடாய். இதுல வந்து 4 சைஸஸ் இருக்கு மேடம். 8 இன்ச்ல இருந்து. சரிங்க சார். இது 8 இன்ச்சுங்களா? இது வந்து 12 இன்ச். 12 இன்ச். ஓகேங்க சார். 12 இன்ச் இது. ஓகே. இதுல வந்து 8, 9, 10, 11.5 வரை வரும். ஓகேங்க சார். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2750 இருந்து ஆரம்பிக்குது மேடம். ஓ, ஸ்மால் சைஸ்ங்களா? ஆமா, ஸ்மால் சைஸ் 2750 இருந்து ஆரம்பிக்குது. பியூர் பிரான்ஸ். நீங்க கையில இப்படி வச்சு இப்ப அடிச்சு பாருங்க. அப்படி இல்ல, எப்படி இல்ல, இது இங்க பாருங்க. ஓ, அது ஒரு மாதிரி சவுண்ட். நீங்க கையில வைங்க, உள்ளங்க அப்படியே. ஆமா, அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு சவுண்ட். நல்லா இருக்கும். ஓ, பியூர் பிரான்ஸ்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. வெங்கலம்ன்றது உருக்கி ஊத்துறது. ஓகே. அதுல இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்கலம். அப்போ வெங்கலத்திலே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. வார்ப்புன்னு சொல்லிட்டு. ஓகே, வார்ப்பு. இது நம்ம வந்து அடிச்சு இப்படி. ஆமா, அந்த சவுண்ட் வந்து அப்படி எதிரொலிக்குதுங்க. கேக்குதா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே. இது வந்து என்ன ரேட் சொன்னீங்க? 2750 ல இருந்து சைஸ் வரையா ரேட் இருக்கு. ஓகே, ரீசனபிளா பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். வந்து இண்டக்ஷன் பேஸ்ட். அப்படியே அப்ப இரும்பு கலந்துருக்குங்களா? இரும்பு கலந்துருக்கா மேடம்? ஓகே. அதாவது வெங்கலத்துல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெங்கலம்ன்றது நமக்கு வந்து பிளாட்டா வராது 90%. இந்த வார்ப்புல வந்து இந்த பிளாட்டா வருது. அடுத்து வார்ப்புல பார்க்க போறது ஃப்ரை பேன். ஓகே. இது ஃப்ரை பேன் சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க சார். இது வந்து 3250 ரேஞ்ச் வரும் மேடம். அதுல 2 சைஸஸ் இருக்கு. இதுலயுமா? செம்மையா இருக்குங்க. 9 இன்ச் 10 இன்ச் அந்த ரேஞ்ச். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நமக்குலாம் அடுத்தபடியா ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தபடியா இந்த பாத்திரம் தாங்க. பாத்திரத்துல தான் ஒரே கண்ணா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். என்ன இந்த இப்போ இது வந்து எத்தனை கிலோ வருங்க? 1 kg வரும் மேடம். நல்ல வெயிட்டுங்க. சூப்பரா இருக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 100 வரும்னு சொல்றாங்க. 1 கிலோ 100 தான் வரும்ன்றாங்க. நல்ல வெயிட்டா இருக்கு, ஹெவியா இருக்குங்க. இது வந்து இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம். இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம். ஃபிளாட்டா தான் இருக்கு. ஓகே. அடுத்து வார்ப்புல பார்க்க போறது பாயாச உருளி மேடம். பாயாச உருளின்றது இப்போ மோஸ்ட்லி கேரளால வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 to 4 இயர்ஸா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே வாங்குறாங்க. ஓகே. இதுல வந்து 3 சைஸஸ் இருக்கு மேடம். அப்படி வெயிட். ஓ, இதுதான் பெருசுங்களா? இது ஸ்டார்டிங் 10 இன்ச், 10, 11, 12 3 சைஸஸ் வரும் இதுல. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். செம்மையா இருக்குங்க. அழகா இருக்கு. நல்ல ஹெவி வெயிட் பாத்துக்கங்க. மினிமம் ஒரு 5 கிலோ வருமா சார்? 3 கிலோ வரும். 3.5 kg வரும் மேடம். 3 கிலோ வரும். நல்ல வெயிட். சூப்பரா இருக்குங்க. இதுக்கு கீழே இன்னும் 2 சைஸ் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த
கேக்குதுங்களா? எவ்வளவு நேரத்துக்கு அது சவுண்ட் இருக்கு பாருங்க. ஓகே. இதுல 3 சைஸஸ் வரும். இது வந்து ஸ்டார்டிங் 10 இன்ச். ஓகேங்க சார். இந்த பாயாசுருளிலே வார்ப்புல வித் ஹேண்டிலோட உங்களுக்கு. ஓகே. இது சாப்பாடு தட்டு மேடம். ஓகே. சாப்பிடுற தட்டு கூட இதுல பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ். இது வந்து இதுல வந்து 2 சைஸஸ் இருக்கு. 10 இன்ச் 11 இன்ச் வரும். ஓகேங்க சார். இது என்ன பிரைஸ் சார் வரும்? இதுனா 1300 வரும் மேடம். இதுனா 1450 வரும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நல்ல வெயிட். இது வந்து சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா சார்? இதுல சாப்பிடுவாங்களா? இல்ல சாமிக்கு படைக்க அது மாதிரி? இல்ல சாப்பிடுற பர்பஸ் தான். இது வந்து 2 பர்பஸ் மாதிரி. இல்ல வெயிட்டா இருக்கு தட்டு, சூப்பரா இருக்கு. இதுமே ரெண்டு பர்பஸ்க்கு. இதுல ஆமா, இது வந்து பூஜா பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடுற வட்டின்னு சொல்லுவாங்க இது. ஓகே. டீ கெட்டில். பிரைஸ் எவ்வளவு வருங்க? 1650 அந்த ரேஞ்ச் வரும். 1650. இது குட்டிக்கு வந்து ஹேண்டில் டிஃபரெண்டா இருக்கு. சின்னது வந்து 1650 வரும். இது 1850 அந்த ரேஞ்ச். ஓகே. ரொம்ப டிஃபரெண்ட் ஒன்றும் இல்லை, 200 தான் டிஃபரெண்ட் வருது. ஹேண்டில் வந்து இதுக்கு பாதி தான் இருக்கு, இதுக்கு வந்து ஃபுல்லா இருக்கு. சில கடாய் நம்ம வார்ப்புல பார்த்தோம் அதே மாதிரி வெங்கலத்துல இதுல 1.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரையும் அவைலபிள் சைஸஸ். ஓகே. நம்ம வறுக்க பொரிக்க தாளிக்க வதக்க எல்லாத்துக்குமே வந்து செஞ்சுக்கலாம். நல்லா வெயிட்டா நல்லா சூப்பரா இருக்கு. இது பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? 1850 ல ஸ்டார்ட் ஆகுது. 1.5 லிட்டர். அதுல சின்னது இருக்குங்களா? இது 2 லிட்டர். இதுக்கு சின்னது 2 சைஸ் இருக்கு. 2 சைஸ் இருக்கு. இதை விட பெருசு இருக்குங்களா? இதோட பெருசு 2.5 இருக்கு, 3 இருக்கு. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 2450. 2450 2 லிட்டர். 2 லிட்டர். ஓகே. நைஸ், நல்லா இருக்குங்க. சவுண்ட் பாருங்க, ஒரிஜினல் பித்தளை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். வெங்கல பானையிலுமே உங்களுக்கு 300 ml ல இருந்து 2.5 kg ரைஸ் கெபாசிட்டி வரை சைஸஸ் இருக்கு. எல்லா சைஸஸும் இருக்கு. இதோட பிரைஸ் 1350 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. சைஸஸ் தந்தாப்ல ரேட் 1/2 kg 1 kg ரைஸ் 1.5 kg ரைஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வெங்கலத்துல டின்னர் செட். ஓகே. அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. டைனிங் டேபிள்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இது அப்படியே எவ்வளவு செட் வருங்க? 3250 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. 3250 ஒரு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஏன் சார் ஷைனிங்கா இருக்கு? அது வந்து அதுதான் இப்ப சொல்ல வரேன். இது வந்து மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ். ஓகே. இது மேட் ஃபினிஷ். ஓகே. கோல்ட் மாதிரி இருக்கு. இது 3500. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இதுல வெங்கலத்துல இது வந்து பாலிஷ்டு, இது வந்து மேட் ஃபினிஷ். ஒரு ஃபினிஷ் வருது. அப்ப நம்ம வார்ப்பு பார்த்தோம் அந்த ஃபினிஷ். இது அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே. பாருங்க, இதெல்லாம் கரண்டி, இது அரிக்கரண்டி, தோசை கரண்டி 300ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்க கிட்ட இது மாதிரி குட்டி குட்டியான அழகான பவுல்கள்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாமே வெறும் 350ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி இதே மாதிரி டம்ளருமே பாத்தீங்க அப்படின்னா 350ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி வெங்கலத்துல பாக்குறோம். இது 7 இன்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதோட பிரைஸ்மே உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருந்தேன். அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா இது மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க பேசி எடுத்த கிளிப்பிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி நாய்ஸா இருக்குனால பிக்சர் அட்டாச் பண்ணி நான் பேசியிருக்கேங்க. அடுத்து இதே மாதிரில காப்பர்லயுமே பார்க்கலாம். வெங்கலத்துல வந்து நம்ம வந்து இப்ப இங்க அவைலபிள் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இது போக நிறைய ஐட்டம்ஸ் மந்த்லி நியூ ஐட்டம்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது போக நீங்க ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வேணும்னு போட்டோவோ மாடல்ஸோ அனுப்புனா முடிஞ்ச அளவுக்கு அதை கஸ்டமைஸ் பண்ண பார்ப்போம். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பிராஸ் ஐட்டம்ஸ். ஓகே சார். காப்பர்ல வேணாலும் இருக்கு. அதே மாடல்ல காப்பர்ல அவைலபிள் இருக்கு. நம்ம சேம் இதே கடாய் தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெங்கலத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது செம்பில் பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து பிராஸ்ல இன்னொரு மாடல் பிராஸ்ல காப்பர்ல பார்த்தோம்ல, அது என்ன பிரைஸ்ங்க? 4500. 4500 வரும். நல்லா இருக்குங்க, அழகா இருக்கு. 4500. இதுங்க 2500. இதுல 2 சைஸஸ் அவைலபிள் இருக்கு. அதுல காப்பர்லயும் இருக்கு. ஆமா, இவ்ளோ பெருசுமே இருக்கு. இது விற்க மாட்டேனா? நல்லா பெருசுங்க. வாவ், பிரியாணி பாட் மேடம்.
பிரியாணி பண்ணிக்கலாம் அடுப்புல வச்சு டைரக்ட். அடுப்புல வச்சு தாராளமா நீங்க எல்லாமே குக் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. ஓகே, இது வந்து நீங்க தனியா தம் போட தேவையில்லை. மூடியோட வெயிட் வந்து நல்லா தம்ல இருக்கும். சூப்பரா இருக்குங்க, நல்லா ஹெவியா இருக்கு. இது பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? இதுல சைஸஸ் வரையா இருக்கு மேடம். ஓகே, இது வந்து 8500 ரேஞ்ச் வரும். ஓகே, 3 கிலோ பிரியாணி செஞ்சுக்கலாம். 3 கிலோ பிரியாணி பிரியாணி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, 8000 ரூபாய் வருங்க. அழகா இருக்கு. 8500 ரேஞ்ச் வரும். இதுல பிராஸ்ல உங்களுக்கு பிராஸ்லனா 7000 ரூபாய் ரேஞ்ச் தான் வரும் இதே சைஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பரா இருக்குங்க. இது பாருங்க 8000 ரூபாய் வருமா பிரியாணி பாட்டு. 3 கிலோ வரைக்கும் பிரியாணி செஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கு. வெயிட் செம்ம வெயிட். நீங்க தனியா தம் போடணும்னு அவசியமே இல்லை. மூடியில் உள்ள ஹெவி வெயிட்ல இருந்து தம் ஆயிடும் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஐஎஸ்ஐ மேடம். ஓகே, 5 லிட்டருங்களா? இது 5 லிட்டர். ஓகே, வெயிட் இருக்கு. பிராஸ். இது பிராஸ் உள்ள 10 கோட்டிங்கோட இருக்கும். ஐஎஸ்ஐ பிராண்ட். ஓபன் பண்ணி காமிங்களா? இது வந்து உள்ள அப்பல விட்டு. ஆமா, அதனால அது உங்களுக்கு குக்கர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். குக்கர் ரெகுலர் யூஸ் பண்றவங்க இது ஒரு 2 ட்ரிப் யூஸ் பண்ணிட்டா அப்புறம் ஃப்ரீ ஆயிடும். இப்போ இது மாதிரி நார்மல் குக்கர் மாதிரிலாம் இருக்குங்களா சார்? இல்ல, குக்கர்ல இது ஒரே பேட்டர்ன் தான். இது ஐஎஸ்ஐ. இதுல 3 சைஸஸ் வரும். 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர். இது 5 லிட்டர். 5 லிட்டர். ஓகே, இது என்ன பிரைஸ் வரும் சார்? 5500 ரேஞ்ச் வரும். சூப்பர் சூப்பர். 5500. கிளாஸ் இட்லி பாத்திரம். இது வந்து இட்லி பாட்டு ஹேண்ட்மேட். வாவ், இது இதுல வந்து 6ல இருந்து ஆரம்பிக்குது மேடம். 6, 7, 8, 9. ஓகே, நல்ல குழியா நல்லா இருக்குங்க. அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு கீழ வந்து 6 இட்லில இருந்து இருக்குங்களா? மூவிங் சைஸஸ் 6, 7, 8, 9. ஓகே, இது வந்து இது 11, 12 எப்பயாவது வரும். நீங்க என்குயரி அப்படி தேவைப்பட்டா சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி தரோம். ஓகே ஓகே, இது வந்துட்டு நம்ம கடைகளுக்குலாம் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல அந்த காலத்துல இதான் யூஸ் பண்ணாங்க. இந்த ஹேண்ட்மேட். இட்லி பட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்துட்டு நீங்க வந்து இதுல வந்து சமைச்சிக்கலாம் தாராளமா. உள்ள டின் கோட்டிங். ஓகே, நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து போகாதுங்களா? டின்னு போகாது. எத்தனை வருஷம் அப்படியே தான் இருக்கும். வந்து ஓகே ஓகே, இட்லி குக்கர்னு வருதுல்ல, அந்த பேட்டர்ன்ல இப்ப ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, அழகா இருக்குங்க. அப்படியே வச்சு அப்படியே எடுத்துக்கிறதா? இதுல 12, 16 2 சைஸஸ் வரும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்குங்க. இது உங்களுக்கு வந்து எதுக்கு இந்த இட்லி பானை வந்து யூஸ் பண்றதுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு பிராஸ், பியூர் பிராஸ் போட்டீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காம்பாக்ட்டா குட்டியா அடக்கமா இருக்கும். கிச்சன்ல வச்சுக்க நல்லா இருக்கு. பேஸ்மே நல்லா ஃபிளாட்டா சூப்பரா இருக்கு. பிராஸ்ல நம்ம பிரான்ஸ் வாரப்புல கடாய் பார்த்தோம். ஆமாங்க, அதே மாதிரி பிராஸ்ல வித் டின் கோட்டிங்கோட கடாய் சைஸஸ் குட்டியா இருக்கு பாருங்க. 750ங்களா? 750 அது பிரைஸ் சொல்லுங்க. 700 ரேஞ்ச் வரும். இதுலயே வந்து உங்களுக்கு 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச் வரையும் அவைலபிள் சைஸஸ் இருக்கு இந்த கடாயில வித் டின் கோட்டிங்கோட. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. குட்டி அழகா கொஞ்சமா அப்பளம் பொரிச்சுக்கலாம், வத்தல் பொரிச்சுக்கலாம், தாளிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது கோவில் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பால் கடம். இதுல எல்லா சைஸஸும் ரெடியாவே இருக்கும். எத்தனை பீஸ் வேணா ரெடியா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்குல. இதெல்லாம் பிரைஸ் எவ்வளவு? குடம்லாம் வந்து இப்போ சப்போஸ் பல்கா எடுக்கறோம்னா ஹோல்சேல் ரேட்ல போட்டுறலாம். ப்ரொடக்ஷன் ரேட்ல பார்த்து போட்டு. இதை விட சின்னது இருக்குங்களா? இதான் ஸ்டார்டிங் சைஸ். ஓகே, இதுல இருந்து நம்பர் 4 வரை இருக்கும். 1 லிட்டர் பிடிக்குங்களா? இது 1 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டர் 3/4 லிட்டர் தாராளமா பிடிக்கும். இது பிரைஸ் எவ்வளவுங்க? இது நார்மல் பிரைஸ் இப்போ 700. ஓகே, நீங்க ஹோல்சேலா எடுக்கணும்னா ஏதாவது பெஸ்டா பண்ணி தரலாம். ஓகேங்க. அஞ்சரப்பட்டி 2 சைஸ்ல இருக்குங்க. வாங்க, இந்த அஞ்சரப்பட்டி பார்க்கலாமா? வாவ், சூப்பரா இருக்குல்ல. அஞ்சரப்பட்டினால நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரே பாக்ஸ்ல எல்லாமே போட்டு வச்சுக்கிறது. ஜீரகம், மிளகு, கடுகு. அது 50 கிராம்ஸ் மேடம். ஓ, இது வந்து இது மேல இது இருக்கா? இது பிளாஸ்டிக் லிட், ஃபைபர் லிட். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு வந்து பிராஸ் லிட்டோட வரும். ஓகே, ஆமா. இது 150 கிராம்ஸ். ஓகே, இது வந்து 50 கிராம்ஸ். இது பிரைஸ் எவ்வளவு வருங்க? அது 1750 ரேஞ்ச் வரும். ஓகே, இது 3350 ரேஞ்ச் வரும். உங்களுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு பிராஸ் லிட். ஒரு ஸ்பூன் வந்துரும். ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா பெருசாவே இருக்கு. அப்படியே 100 கிராம் வாங்கி 150 கிராம் பிடிக்குங்களா? தாராளமா 150 கிராம் பிடிக்கும். அது 50 கிராம் பிடிக்கும்.
ஒரு சின்ன ஃபேமிலியா இருக்கீங்க, இது 2 இப்போ பேர் புதுசா தானே? வந்திருக்கு. ஹை, ஏன் அழகா இருக்கு. சரியா? அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. ஸ்கொயர் ஷேப்ல சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இது பிரைஸ் எவ்வளவு வருங்க? 3500 ரேஞ்ச் வரும். ஓகே, 3500. இல்ல டபரா செட். என்ன பிரைஸ்? 250, 260 இது. 250. இது அழகா இருக்குல்ல? ஃபில்டர் போட்டு அப்படியே ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இது என்ன பிரைஸ் வருங்க? இது வந்து 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை விட சின்னது இருக்குங்களா? இதோட சின்னது 350 வரும். 350 வரும். 2 மெம்பர்ஸ் வரும். இது 4 மெம்பர்ஸ், 8 மெம்பர்ஸ் வரை இருக்கு. அழகா இருக்கு. பிராஸ் சம்படம். ஓகே, அழகா இருக்குங்க. இதெல்லாம் ஹேண்ட்மேட் தான். ஓகே ஓகே. இதை விட சின்ன சைஸ்லாம் இருக்குங்களா? இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். 1/2 kg ல இருந்து 3 kg கெபாசிட்டி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதான் starting. ஓகே ஓகே. நம்ம நிறைய வாங்கி மசாலா பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்கணும், நிறைய வச்சுக்கலாம். அழகா இருக்கு. செட் ஆஃப் பாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு செட்டா கிடைக்குங்களா? 6 பாக்ஸ், செட்டா கிடைக்கும். 5 பாக்ஸ் செட்டா கிடைக்கும். ஓகே. தூக்கு சட்டி. தூக்கு சட்டி. இதுலயே அப்படியே செட் ஆஃப் 5 பீசஸ். இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல? இது பிரைஸ் எவ்வளவு வரும்னா சொல்லவே இல்லை நீங்க. பிரைஸ் வந்து 950 வரும் மேடம். சம்பளம் வந்து 850 வரும். இது 950 அந்த ரேஞ்ச் வரும் ஸ்டார்டிங். சூப்பரா இருக்கு. அதுல இது வந்து நம்பர் 4 5 வரைக்கும் இருக்கு. ஓகே. இது என்ன பிரைஸ் வரும் சார்? 1850 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. பிரைஸை கேக்குறாங்களேன்னு யோசிச்சு சொல்றாங்க. பிரைஸ் வந்து எப்பவுமே வந்து பிராஸோட மார்க்கெட் பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. அதே பிரைஸை பார்த்து வந்து கேட்காதீங்க. அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது வந்து டிஃபன் பாக்ஸ். ஓகே. இன்னைக்கான பிரைஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஃபன் பாக்ஸ்ல என்ன பிரைஸ்ல வருங்க சார்? 750 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 சைஸஸ் இருக்குது. இது வந்து 750ங்களா? ஓகே. இதுல 3 சைஸஸ் வரும் மேடம். அதெல்லாம் பியூர் ஹேண்ட்மேட். ஓகே சார். ஓகே ஓகே சார். நீங்க எத்தனை மணி நேரம் வேணா அதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. ஓ, அந்த கழும்பு அது மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகாது. சொல்றீங்க. ஓகே ஓகே. 750. இது வந்து கேரியர். நல்லா வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாங்க. ஓகேவா? நல்லா வந்து சாம்பார், ரசம் அதெல்லாம் எடுத்து நீங்க கொண்டுட்டு போனா சூப்பரா இருக்கும். அழகா இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு வரும் சார்? 3500 ரேஞ்ச் வரும். ஓகே. இதுல சின்னதும் வரும். 2 அடுக்கும் வரும், 3 அடுக்கும் வரும். இங்க எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்கு. இப்போ அவைலபிள்ல இது இருக்கு. இதுல 2 அடுக்கு வரும். ஓகேங்க சார். வேற பேட்டர்ன்லயும் கேரியர் வரும். ஓகே ஓகேங்க சார். அது பிராஸ். ஓகே. இது பண்ண முடியுமா? அது நம்ம சூப்பர் அழகா இருக்கு. பிரைஸ் எவ்வளவு வரும் சார்? 2850 அந்த ரேஞ்ச் வரும். இதுல ஸ்மால் சைஸஸ் இருக்கு. ஓகே. அழகா இருக்குல்ல? இந்தாங்க. பிராஸ்ல வந்து டோப்ஸ் செட். டோப்ஸா? இதுல எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், குக்கிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல ஒரு 6 பீசஸ் வரும் செட். அப்படியே செட்டாவே வருங்களா? செட்டா வரும். ஓகே ஓகே. இந்த கீழ அங்க இருக்கு செட். அப்படியே செட்டா தருவீங்களா இல்ல தனியா வேணுமா? செட்டா வேணாலும் தருவோம். சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் என்ன சைஸஸ் வேணும் கேட்டாலும் தருவோம். ஓகே. செட் அப்படி எவ்வளவு வரும் சார்? செட் எடுத்தீங்கன்னா இது வந்து 5000 6000 ரேஞ்சில் வரும். ஓகே ஓகே. சிங்கிளா எடுத்தீங்கன்னா 750 ல இருந்தே வரிசையா இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, எனக்கு இத்தனை லிட்டர் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சைஸ் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா போட்டோ ரேட் அனுப்பிடுவோம். ஓகேங்க சார். சூப்பர். இல்ல எனக்கு செட் வேணும்னு கேட்டாலும் செட் அப்படியே போட்டோ ரேட் எல்லாமே அனுப்பிடுவோம். ஓகேங்க சார். சூப்பர். ஆஸ்ல வந்து சாஸ் பண்ணுவோம். ஓகேங்க சார். சாஸ் பண்ணு. இதுல 3 சைஸஸ் 4 சைஸஸ் வரும் மொத்தம். ஓகே. கீழ சைஸ் தாங்க. இது 4 சைஸ் வருங்களா? ஸ்டார்டிங் சைஸோட பிரைஸ் எவ்வளவுங்க சார்? ஸ்டார்டிங் சைஸ் வந்து 875 வரும். ஓகே சார். 1500 வரை இருக்கு அப்படியே சைஸஸ். ஓகே.
இவங்கள்ட்ட வெங்கலத்தில் பணியார கல்லுமே இருக்குது. 5 குழி 7 குழி 9 குழின்னு சொல்லிட்டு 1500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. தோசைக்கல்லுமே இருக்குது. தோசைக்கல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஷ்டு அன்பாலிஷ்டு 2 தோசைக்கல் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சு தோசைக்கல் தான். ஸோ ரெண்டுமே வந்து சீசனிங் பண்ணதான், பணியார கல்லும் சரி தோசைக்கல்லும் சரி சீசனிங் பண்ணதான், ரெடி டு யூஸ் தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் செட்டுங்க. அதாவது ரயில் எடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவலிங்க்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற செட்டும்பாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் சமைக்கிறதுக்கு வெளியில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கேயாவது டூருக்குலாம் போகிறப்ப எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சு போய் சமைப்பாங்க தெரியுங்களா, அங்கங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான பாத்திரங்கள். அது மாதிரி பாத்திரம் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி கூட ஒரு சட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஆமாம் ஆமாம், எல்லாமே உங்களுக்கு டின் கோட்டிங் இந்த மாதிரி தான் உள்ளே வைக்கணும் எடுக்கணும். ஓகே ஓகே. குடம்லாம் கூட இருக்கு. இது வந்துடும். எவ்வளோ பாத்திரம் பாருங்களேன், ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் இருக்குது. அந்த ட்ராவல் முன்னாடிலாம் அந்த காலத்தில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரே இதில் போட்டு அப்படியே அமர்த்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. வா, கிட்டத்தட்ட ஒரு இதுக்குள்ளே எத்தனை இருக்குங்க? 15 ஐட்டம் இருக்குமா? 18. ஓகே, இது வந்து பெருசு மேடம், 18 பீசஸ் வரும். ஓகே ஓகே. இதுலேயே சின்ன சைஸ், இதுலேயே 15 பீசஸ் வரும். ஓகே, சூப்பர் சூப்பர், அழகாக இருக்குங்க. இது 18 பீசஸ் மேடம். இதுலேயே 15 பீசஸ் உள்ளது இருக்குது. 2 சைஸுமே அவைலபிள் இருக்கும். ஓகே ஓகேங்க சார், சூப்பர் சூப்பர். கலெக்ஷன்ஸு பிராஸு பிரான்ஸு காப்பரு குக்கிங் யூட்டென்சில்ஸ் என்னென்ன அவைலபிள் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வீக்லி மந்த்லி நியூ அரைவல்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அது போக உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த மாடல்ஸோ ஃபோட்டோஸோ நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினீங்கன்னா அது நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சாலோ இல்லை நம்மள்ட்ட அவைலபிள் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து என்னென்ன சைஸஸ் இருக்குது எல்லாமே சொல்லுவோம். எல்லாமே குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே குக்கிங் பாத்திரம்லாம் பார்த்தோம் இல்லையா. இவங்ககிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு தேவையான விளக்கு, அதுக்கப்புறம் ஆத்ம விளக்கு, அதுக்கப்புறம் குபேர விளக்குன்னு சொல்லிட்டு வகை வகையான விளக்கு, சின்ன சின்ன விளக்கு, சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வந்து ஒரு 50 ரூபாலேருந்தே வந்து நமக்கு நந்தியெலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம க்யூட்டாக அவ்வளோ அழகழகாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பித்தளையிலையும் நமக்கு கிடைக்கிது, செம்புலையும் கிடைக்கிது. ஸோ நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல வெயிட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க ஷாப். கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நந்தி சிலை எல்லாமே 50 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க, குட்டி நந்தியிலேருந்து. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பொருளுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து எதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைப்போம்ல, அது மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இங்கே ஏதாவது குட்டியாக சாமி சிலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ்னே சொல்லாங்க. எல்லாமே விலை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. நம்ம இங்கே 50 ரூபாய்க்கு வாங்கக்கூடியது அங்கே கடை ரொம்ப வேறு கடைகளில் ரொம்ப ரீட்டெயில் ஷாப்லலாம் நம்ம போய் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 70 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதுவே நம்ம இங்கே வரும்போது ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ரீட்டெயிலாகவும் கொடுப்பாங்க, ஹோல்சேலாக வேணாலும் வாங்கிக்கலாங்க. இவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் வேறு ஏதாவது வந்து ரீட்டெயிலாக நீங்கள் எதாவது ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் எதாவது சேல் பண்ணணுன்னா கூட ரீசேல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். செம்ம ஆஃபர் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ரொம்பவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா ஒரு 4-5 பொருள் இருந்து பார்த்து வாங்குறதுக்கும் நிறைய பொருட்கள் வந்து பார்த்து நம்ம அதுலேருந்து சூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி இவங்ககிட்ட ஒவ்வொரு பொருள்னு எடுத்துட்டோன்னா அவ்வளோ திங்ஸஸ் வச்சுருக்காங்க. நம்ம குக்கிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து கிளியராக தெரியுன்றதுனால தான் எடுத்து உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருந்தோமே தவிர இவங்கள்ட்ட எல்லாமே சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வந்து ஹோல்சேலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த சொம்பு மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டுமே கலசம் வந்து ரெண்டுமே 150 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டி. இதுலையுமே அடுத்தடுத்த சைஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வேற மாறிக்கிட்டே போகுங்க. இது மாதிரி சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே உங்ககிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பார்க்கறதுக்குமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது மாதிரி நம்ம குட்டி குட்டி குடம் இதெல்லாமே சாமி கிட்ட தண்ணி வைக்கிறதுக்கு, பால் வச்சு படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷாப்பை பற்றி ஆல்ரெடி யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே அவ்வளோ ரிவ்யூஸ் வருதுங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ். எல்லாமே நல்ல ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஷாப்பில் வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்ன நிறைய கஸ்டமர்ஸை நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையுமே பார்த்துருக்கேன். அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு ஷாப் அப்படின்னே சொல்லாங்க. எல்லாமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக வாங்குற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற விளக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம பேராக வாங்குகிறோம் அப்படின்னா 1400 அது மாதிரியான ரேஞ்சிலலாம் இருக்குது. ரொம்ப குட்டியான விளக்குலேருந்து ரொம்ப பெரிய விளக்கு, சீர்வரிசை
சீர்வரிசைக்கு நம்ம கல்யாண சீர்வரிசைக்கு அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் கொடுப்போம்லாம் அதுக்கெல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அயன் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பித்தளையில் நமக்கு கிடைக்குது. படி நம்ம அரிசிலாம் அளப்போம் இல்லையா, சாப்பாட்டுக்கு இட்லிக்கு இதுக்கெல்லாம் அரிசி அளப்போம் இல்லையா, அதுவுமே வந்து சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே குட்டியும் இருக்குது, இதை விட பெருசும் இருக்குது. நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இல்லாத பொருட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஷாப்ஸ் இருக்குது, 3 கடை இருக்குங்க. நம்ம இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண கடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடோனில் தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது வந்து உள்ளுக்குள்ளே போகிறப்ப இது வந்து புது மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எல்லா ஷாப்புமே அழைச்சிட்டு போவாங்க. உங்களுக்கு என்ன பொருள் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனி ஷாப் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குடோனில் நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே சாமி ஐட்டம்ஸ், பூஜை ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி ஹோல்சேல் ஷாப் மாதிரியும் இன்னொரு ஷாப் இருக்குங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நேர் பேக் சைடில் அதுவுமே இருந்துச்சு. அதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் வாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் உள்ள கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் நிறைய கோயிலுக்கு தேவையான தண்டூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலில் வரும்லாம், அது மேனுவலில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான அத்தனை விஷயமும் சும்மா ஒரே கடையில் அவ்வளோ இருக்குங்க. சும்மா குமிச்சு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். நிச்சயமாக என்னால் இந்த வீடியோஸில் இவங்களோட ஷாப்பில் உள்ள ஒவ்வொரு இதையும் ப்ரைஸ் கேட்டு வீடியோ எடுக்கணும்னா நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 வீடியோ 15 வீடியோ போட்டால் கூட பத்தாதுங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பூஜா ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம் உங்களுக்கு வேணும் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விளக்கு மயில் வச்ச அழகான விளக்கு ஜோடி, அதாவது 2 விளக்கா நீங்கள் வாங்கும்போது 1450 வருங்க. ஒரு விளக்கா வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பொதுவாக விளக்குன்னு வாங்கும்போது ஒன்றா வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து 2 தான் வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து சீர்வரிசை கொடுக்கறதுக்குன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸ், சூப்பரான கடைங்க இது. எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸுமே இருக்குது. சாமியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி அத்தனை பொருளும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. செம்பு, பித்தளை, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குங்க இவங்கள்ட்ட. ரொம்ப நல்லாயிருக்கு. சில்வர் ஐட்டமே உங்ககிட்ட வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க, அதுவுமே உங்கள்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. எல்லாமே விலையும் ரொம்பவே கம்மியாகவும் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. மற்ற கடைகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கடையில் எல்லாமே விலை வந்து கம்மியாகவும் கிடைக்குதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கடை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சோட்கேஸில் வச்சுக்கக்கூடிய அழகான அந்த திங்ஸஸ் எல்லாமே கூட உங்ககிட்ட இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம சொன்னல ஆல்ரெடி சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதே மாதிரி கரண்டி, குண்டா, கிண்டான் எல்லாமே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே உங்ககிட்ட நான் பார்த்த வரையிலும் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. எல்லா ஐட்டமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ 3 கடையாக இருக்க இடத்துல ஒவ்வொரு கடையில் நமக்கு தேவையான அத்தனை விஷயமும் கிடைக்குது. உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபைடாக இல்லையாங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பை, தேங்க்யூ.